Exercise 7.5. If an initial amount A0 of a money is invested at an interest rate or compounded n times a year, the value of the investment after t years is A is equal to A0 into 1 plus R by n whole power nt. If the interest is compounded continuously, that is n tends to infinity, show that the amount after t years is A is equal to A0 e power RT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது A0ங்கிறது இனிஷியல் அமௌண்ட்டு, அதை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணல. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இஃப் த இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது காம்பவுண்டட் கண்டினியூஸ்லி, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போனது அந்த லிமிட் அப்படின்னா, t இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆன்சர் அமௌண்ட் நம்மளுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த A is equal to A0 e power RTன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்ம இந்த கிவன் கொஸ்டின் எழுதிக்கலாம். A is equal to A0 into 1 plus R by n whole power nt. இப்போது என்னங்கிறது தான் இது நம்மளுக்கு இங்கே வேரியபிள். ஓகேவா? இங்கே கீழேயும் n இருக்குது, பவர்லேயும் n இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். அப்போ A0ங்கிறது சப்ஸ்டியூஷன் தேவையில்லை. A0ங்கிறது ஜஸ்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். இனிஷியல் அமௌண்ட் ஒரிஜினலாக எவ்வளோ அமௌண்ட் கட்டுறாங்க அப்படிங்கிறது அது மாற போகிறதில்ல, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த பார்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? லெட் y is equal to 1 plus r by n whole power nt. இப்படி சப்ஸ்டியூஷன் எடுத்ததுக்கப்புறம் லாக் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த பவருங்கிறது முன்னாடியில் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், லாக் எடுக்கிறோம். ஓகே, r by n whole power nt. இந்த nt என்ன ஆகிட போகுது, அடுத்த ஸ்டெப்பில் முன்னாடியில் வந்துடலாம். ஓகேவா? nt log 1 plus r by n. ஓகேவா? இப்போது இந்த லிமிட்ஸை பற்றி பேசும்போது என்ன கொடுத்துருக்காங்க, என்னுடைய லிமிட்ஸ் தான் என்னது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஸோ ரெண்டு சைட்லேயும் என்ன செஞ்சுக்கலாம், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இங்கே வேரியபிள் எது, என்னங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே வேரியபிள். ஓகேவா? இப்போது இதை நம்ம லொபிட்டால் ரூல் படி சால்வ் பண்ணுறதுக்காக இதை ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, லாகு அப்படின்ற டேர்ம்லாம் வந்ததுன்னா அதை நம்ம நியூமரேட்டரில் வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மற்ற டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன செஞ்சுக்கலாம், டினாமினேட்டர் டேர்மாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ என்டிங்கிறது அப்படியே என்ன செய்ய முடியாது, டேரெக்டாக என்டிங்கிறது கீழே எடுத்து அப்படியே எழுத முடியாது. நம்ம என்ன செஞ்சிடணும், 1 டிவைடட் பை என்டின்னு எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு வேல்யூ மாறாமல் இருக்கும். ஸோ மேலே இருக்க என்டியை கீழே எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகிடும், 1 டிவைடட் பை என்டின்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த இன்ஃபினிட்டியை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. லாக் 1 ப்ளஸ் ஆர் பை இன்ஃபினிட்டி டிவைடட் பை 1 பை n இன்ட்டு இன்ஃபினிட்டி இன்ட்டு டிங்கும்போது இன்ஃபினிட்டி தான். ஓகேவா? இங்கே ஆர் பை இன்ஃபினிட்டிங்கும்போது 0. ஸோ லாக் 1ங்கிறது 0, அதுமாதிரி 1 பை இன்ஃபினிட்டிங்கிறது 0. அப்போ நம்மளுக்கு கடைசியாக என்ன கிடைக்கிது, 0 பை 0 ஃபார்ம்னு வந்துடுது. அப்போ 0 பை 0 ஃபார்மு, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த லொபிட்டால் ரூல் யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம், நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம், அடுத்து டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். ஓகேவா? யூ பை வி மெத்தடுக்கு நம்ம போக வேண்டாம். நம்ம ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிடுங்க ஆன்சரை, அண்ட் டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிடலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, லாக் அப்படின்னாலே என்ன ஆகிடும், 1 டிவைடட் பை என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். லாக் ஆஃப்னு என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுறது தான் டிஃப்ரென்ஷியேஷன். இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், வெறுமனே லாகு என்னில் தானே வேரியபிள் கொடுத்துருக்காங்க, வெறுமனே லாக் n இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 1 பை nன்னு முடிச்சிடலாம். ஆனால் இங்கே 1 ப்ளஸ் ஆர் பை nன்னு இருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதை ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? 1ங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ப்ளஸ் ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? ஆர் டிவைடட் பை n. அப்போ 1 பை nங்கிறது நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது அப்படின்னா 1 பை எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன செஞ்சுருக்கோம், 1 பை nன்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன ஆகிடும்னு பாருங்கள், இங்கே சப்போஸ் சம் ஆர் என்ன ஸ்மால் n எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷனுக்கு மைனஸ் a டிவைடட் பை n பவர் a ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போது என்ன எழுதிக்கலாம், மைனஸ் டைம்ஸ் ஏ, இங்கே பவர் என்ன இருக்குது, 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை என்னங்கிறது n இட் செல்ஃப், ஏ ப்ளஸ் 1, ஏங்கிறது என்னது 1, 1 ப்ளஸ் 1 2. ஓகேவா? டிவைடட் பை 1 டிவைடட் பை n இன்ட்டு டி. ஸோ டி 1 பை டிங்கிறத அப்படியே இருக்கட்டும். 1 பை nக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், மைனஸ் 1 டிவைடட் பை n ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு. ஓகேவா? இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் இதுக்கும். ஓகே, 1 பை nக்கு ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை n ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போது இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆர் பை n இன்ட்டு
இந்த டேர்ம் வந்து 0 ப்ளஸ்ஸுங்கும் போது இந்த டேர்ம் 0 போயிடும், மீதி இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் ஆர் டிவைடட் பை என் ஸ்கொயர்னு இருக்கும், டிவைடட் பை மைனஸ் 1 டிவைடட் பை டி இன்ட்டு என் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது எந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலான்னு பாருங்கள். 1 டிவைடட் பை என் ஸ்கொயர்னு இருக்கா, இங்கேயும் 1 டிவைடட் பை என் ஸ்கொயர், மைனஸ் மைனஸ் இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஓகேவா? which is equal to limit n tends to infinity 1 divided by 1 plus r by n divided by 1 by t ன்னு இருக்கு இல்லையா, அது என்ன ஆகிடும், r இந்த 1 by tங்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிவிடுங்க. ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன ஆகிடும், டீங்கிறது நியூமரேட்டரில் வந்துடும். ஏற்கனவே இங்கே ஆர்னு இருக்கு இல்லையா நியூமரேட்டரில், அந்த ஆரும் டீயும் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ ஆர் இன்ட்டு டி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆர் பை என்னன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுக்கலாம், நம்மளோட லிமிட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், ஆர் இன்ட்டு டீங்கிறது அப்படியே இருக்கும், டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆர் பை என்னுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்க போகிறோம், இன்ஃபினிட்டி. ஸோ எனி நம்பர் பை இன்ஃபினிட்டிங்கும் போது 0ன்னு வந்துடும். ஸோ ஆர்டி டிவைடட் பை 1 ப்ளஸ் 0, 1 ப்ளஸ் 0ங்கிறது 1 இட் செல்ஃப். ஸோ எனி ஆர்டி டிவைடட் பை 1ங்கும் போது என்னென்னு எழுதிக்கலாம், ஆர்டின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது எதனுடைய ஆன்சர் அப்படின்னா, நம்ம சப்ஸ்டியூஷனாக எடுத்துருக்கிற இந்த லாக் ஒய்க்கு தான் ஆன்சர். ஓகேவா? நம்மளுக்கு வேணுங்கிறது a0 இன்ட்டு ஏ பவர், அந்த டேர்முக்கு தான் நம்மளுக்கு ஆன்சர் வேணும் இல்லையா. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், ரிவர்ஸ் பண்ணணும், அதை ஆன்டிலாக் எடுக்கணும், ஆர் எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு லாகு ஒய்க்கு தான் நம்மளுக்கு என்ன ஆன்சரு, ஆர் இன்ட்டு டி. ஆனால் நம்மளுக்கு வேணுங்கிறது ஒய் இல்லையா, அதனால் இ பவர் எடுத்துக்கிறோம். அப்போ என்னாகும், ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆர்டின்னு இருக்கும். ஸோ அந்த ஒய்ங்கிறது எந்த இடத்துல சப்ஸ்டியூஷனாக எடுத்திருக்கோம், நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு a0 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை என் ஹோல் பவர் என்டின்ற இடத்துல எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், இ பவர் ஆர்டின்னு போட்டுக்கலாம். ஸோ a0 இன்ட்டு இ பவர் ஆர்டி, தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, a0 இன்ட்டு இ பவர் ஆர்டின்னு நம்மளை அங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா?